என்ன நைட் ஏதோ பண்ணியிருப்பேன்னு பயந்துட்டியா? இன்னும் அந்த உலகத்தில் பொண்ணுங்க உடம்புக்கு மட்டும் ஆசைப்படாம மனசை நேசிக்கிற பசங்களாம் இருக்காங்க. அடச்சி, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. உன்ன நான் ஒன்னும் பண்ணலன்னு சந்தோஷப்படு. நெக்கலு ஏண்டா பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி லாக்க போட்டு உயிரை வாங்குறியே? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? இருந்தாங்க. அப்ப பேச ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. இப்ப பேச நிறைய இருக்கு, கேட்கதான் யாருமே இல்லை. புரியல. நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டை வச்சுக்கிட்டு வீக்கெண்ட்னா பாட்டு கீட்டுன்னு ஜாலியா இருந்தேன். அப்புறம் தான் லவ்ன்ற பேர்ல நீ வந்ததான் வந்த. அவன் கூட பேசாத, இவன் கூட சேராதன்னு சொல்லி எல்லாருக்கூடையும் அந்த நான் பிரிச்சிட்டேன். கடைசியில உன் கூட வந்து நான் பிரிச்சிட்டேன். எங்க சுத்தினாலும் கடைசியில நம்ம கிட்டதான் வரான். சரி, பொட்டி போட்டு கொடு. என்னாலலாம் முடியாது. உனக்கு வேணா நீயே போட்டு கொடு. அப்படிலாம் நீ ஒன்றும் தப்பிச்சிட முடியாது. எழுபத்தி எட்டாவது உருட்டு படி. உனக்கு டெய்லி நான் தான் டீ போட்டு கொடுத்துட்டேன். போட்டு தரீங்களா? போட்டு தொலைறேன். வா. என்னடி இது? கிச்சன் இவ்வளவு கலரா இருக்கு, உன் மண்டை மாதிரியே. எனக்கு தான் சமைக்கவே தெரியாது. பிரேக்கப் பண்ண மாட்டேன்னா பிறந்ததுல இருந்தே தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. இனிமேட்டு டெய்லி நீ தான் சமைக்கிற. ஐயோ, என்னாலலாம் சமைக்க முடியாது. அப்படிலாம் நீ தப்பிக்க முடியாது. உருட்டு எண் 408 படிக்கவும். டெய்லி நான் சமைக்கணும், நீ காய்கறி வெட்டணும். அது ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னதாடா பண்ணணும்? சுத்தம் சோறு போடும் பெருக்கு. கையில புட்டு போட்டு என்னைய நீ கொத்து விட்ட, சாவிய தூக்கி போட்டு நிக்கிறேன் நடக்கிறேன் கூடவே. நீ தூங்கவே முடியல, இங்குதான் நானும் போக மாட்டியே. ஒழிக்கிறேன் எப்போ நீ காண போவ, கட்டியே கிடக்கிறேன் நீ தூங்கும் போது ஓடி போவ. நைஸ். என்னை இப்படி இரிட்டேட் பண்றதுல அப்படியே உனக்கு ஒரு சந்தோஷம்? என்ன சந்தோஷமா? இப்பதான் என்னோட பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. பொய் சொல்லாதாதி, நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். நடிப்பு தான் எனக்குள்ள இருக்க வழியை மறைக்க எனக்கு நானா போட்டுக்கிட்ட வேஷம். நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கும் அந்த லவ் உனக்குள்ள இருக்கு. என் ஆதி நான் கஷ்டப்படுறத தாங்கிக்க மாட்டான். ஒரு லவர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் உண்மையான லவர். ஆனா அதே லவர் கஷ்டப்படுறத பார்த்து தூரத்துல இருந்து ரசிக்கிறான் பார்த்தியா, அவன் தான் எக்ஸ் லவர். நான் எக்ஸுமா? நேத்தை விட இன்னைக்கு நான் ரொம்ப வெறுக்கிறேன். அப்ப நாளைக்கு வெறுக்க போறதோட இன்னைக்கு கம்மியா தான் வெறுத்திருக்க.
ஏய் நீ மட்டும் இப்படிடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? எப்படி ஒன்றா அப்படிதான் கிழிக்க போறோம், வேற வழி இல்லம்மா. நான் ஆசாசியா வாங்கினது கட் பண்ணாதடா. இப்போ போட்டுக்க. ஏய் சொல்லு. இப்போ வா. இல்ல இப்போலாம் முடியாது. சரி வர. யார் அது? ஃப்ரெண்டு. சி போய் சொல்லாத. க்ரஷ்ஷா? பிரேக்கப் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. க்ரஷ்ஷு நான்மா இருக்காங்கப்பா இந்த காலத்து பொண்ணுங்க. இப்போ என்ன அவனை பார்க்க போகணுமா? வா போகலாம். எப்படி நான் வந்தா தாண்டி நீயே போக முடியும். இல்ல நீ அங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டல்ல? பார்க்கலாம். நீ இப்படி சொன்னா எப்படி? ப்ளீஸ். நீ இப்படி கேட்டா எப்படி? ப்ளீஸ். அப்புறம் காலை விழணுமா? விழு. ஓவரா சீன் படாத. ப்ராமிஸ் பண்ணு. ஓகே ப்ராமிஸ். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்க, ஞாபகம் இருக்குல்ல? க்ரஷ பார்க்க எக்ஸோட போறேன். இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்க போகுது. வா போலாம். யோ இறங்கு. வெளியே வாயா. எவ்வளவு நேரம்? யோ இங்க வாயா. இதோ வரேன் சார். இங்க பாத்தியா, முன்னாடிலாம் நம்ம தான் அக்யூஸ்ட பிடிச்சி ஹேண்ட் கப் போடுவோம். இப்பெல்லாம் இவங்களே ஹேண்ட் கப் போட்டுட்டு எங்கேயோ தப்பு பண்ண கிளம்பிட்டாங்க. சார் நாங்க அக்யூஸ்லாம் இல்லை சார். யோ இவன் மேல டவுட்டா இருக்கு. இவன் ஐடி வாங்கி செக் பண்ணு. ப்ரூஃப் இருக்கா? ஐடி லைசன்ஸ் எடு. இந்தாங்க சார். சரியா இருக்கு சார். டேய் எந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வர? சார் ஜெயிலா? ஏய் சொல்டா, எந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வரீங்க? நாங்க அக்யூஸ்ட் இல்ல சார். ஏய் நீங்க இந்த யூடியூப்ல வீடியோ போடுற கும்பல் தானே? யூடியூபா? கண்டுபிடிச்சிட்டேன். எவனோ கமெண்ட்ஸ்ல ஹேண்ட் காப் போட்டு சுத்துங்கன்னு சொல்லியிருக்கா, அதை சேலஞ்சா எடுத்துக்கீங்க. கரெக்ட்டா? சார் சூப்பர் சார். நான் கூட என்னமோ நினைச்சேன். செம்ம இன்டெலிஜென்ஸ் சார் நீங்க. சார் இல்ல சார். மா எனக்கு தெரியாதா? எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்திருக்கேன். இப்படிதான் போன வாரம் ஒருத்த பாத்ரூம்ல உட்கார்ந்து பிரியாணி திங்கறான். கேட்டா யூடியூப் சேலஞ்சுங்கறான். அது கூட பரவாயில்ல கோபாலு. போன வாரம் தலையில ஜட்டிய மாட்டிட்டு ஒருத்த சுத்துறான். ஜட்டிய மாட்டிக்கிட்டா? கேட்டா யூடியூப் சேலஞ்சுங்கறான். எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த கும்பலா தான் இருப்பாங்க. ஆமா சார். ஐடி கரெக்ட்டா இருக்கா? பக்காவா இருக்கு சார். செக் பண்ணிட்டு அனுப்பி விடு. थैंक यू சார். பாத்து சார், கேமரா வச்சு நம்மள வீடியோ எடுத்தாலும் எடுத்துருவாங்க. போடா போடா. வர சார். பாய் மேடம். யோ அங்க பாரியா, டிடி பாரியா வீலிங் பண்ணிட்டு இருக்கா. டிடி நில்றா வர. பிடிச்சு லைசென்ஸ் புடிங்கயா. இங்க உட்காரலாம் வா. ஏய் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டல?
பசிக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோமா? சோறுன்னு சொன்னோன்னா க்ரஷை மறந்துட்டேன். Hi. You are looking so hot. Thanks. தாரா, இது வரைக்கும் நான் உனக்கு பாய் பெஸ்டியாக இருந்திருக்கேன். இனிமேல் நான் உனக்கு மாமா குட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தாரா, உன் எக்ஸ் மாதிரி நான் உன்னை பாதிலேயே கழட்டி விட மாட்டேன். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும். அவன்லாம் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு நேரத்துக்கு வேற ஏதாவது பொண்ணுகிட்ட சுற்றி நின்றுருப்பான். நீ மட்டும் என்ன சிங்கிளாகவே இருக்க. இங்கே பாரு, இனிமே உனக்காக நான் இருக்கேன். தாரா, I love. ஏய், யார் இவன்? எக்ஸ். எஸ். கதை அப்படி போதா? எக்ஸ கூட வச்சுக்கிட்டு என் கூட பழகி இருக்க. பார்ட்டி கிளப்னு சுத்தத்துக்கு நானு, ரொமான்ஸ் பண்றதுக்கு உன் எக்ஸா? பாரு, தப்பா பேசாத. என்னடி தப்பு? அதான் பார்த்தாலே தெரியுதே. ஹேண்ட்கஃப் மாட்டிக்கிட்டு 24 hours பிரியாம இருக்கீங்க போல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னே ஸ்டார்டிங்லயே நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்கோம். வெயிட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். என்ன மூஞ்சிலேயே முழிக்காத. ஏய், போகாதடா, போகாதடா. நீயும் சோகமா இருக்க, நானும் சோகமா இருக்கேன். பேசாம நைட்டு சரக்கு அடிக்கலாமா? என்ன பார்த்தா என்ன குடிகாரி மாதிரி தெரியுதா உனக்கு? பிரேக்கப்க்கு முன்னாடி நீ உருட்டின உருட்டுகள்ல உருட்டு என் அது கொஞ்சம் சுருட்டு. என்னடி கரும்பு கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்க? கூட நான் ஓபன் பண்றேன். என்ன பசங்க பண்றது எல்லாமே பொண்ணுங்க நாங்களும் பண்ணுவோம். இதுலயும் ஃபெமினிசமா? குடு, ஒன்றும் தெரியாது உனக்கு. நான் பாதி ஓபன் பண்ணிட்டேன், அதனால நீ ஈஸியா ஓபன் பண்ணிட்ட. February 14th வருது இல்ல? ஆமா வருது. என் ஃப்ரெண்ட்ஸுங்கள நிறைய பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. அதுல எவ்வளவு ஒருத்தையும் உனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். என்ன விட்டுறேன். இந்த பொண்ணுங்களை கண்டாலே 2 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்? ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி ஃபாலோ பண்ணி நம்பர் வாங்கி பேசி பழகி அந்த பொண்ணு மனசில் இடம் பிடிச்சி அவளை ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணி காதல் என்ற பேரில் காசை கரியாக்கி அவளை அழகாக்கி கடைசியில் நீ தான் என் உயிர்னு சொன்னால்
போடா மயிருன்னு விட்டுட்டு பாதியில் போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தாடி வளர்த்து சரகடிச்சு டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கையில் வீணாக போய் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு 2 அடி தள்ளி போகிறது எவ்வளோ மேல் மேடம். அப்படிலாம் இல்லடா. என் இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டா என்ன நீ ஈஸியா மறந்துடுவ. அப்போ நானும் மைண்ட்லயே இருக்க மாட்டேன். அதான் உன் இடமா? உன் இடத்துக்கு இன்னொருத்தி வரணும்னா அதுக்கு அந்த இடத்துல இருந்து நான் உன்னை எடுத்தா தானே. தாரா, உன் மடியில் படுத்துக்கோ ப்ளீஸ். தேங்க்யூ. உன் கூட சண்டை போடுறது உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகணுன்றதுக்காக இல்லை, உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தான். ஒன்று சொல்லட்டா? உன் மடியில் படுத்திருக்கிறது அப்படியே எங்கள் அம்மா மடியில் படுத்த மாதிரி இருக்கு. நான் வாழ்க்கடா.